அனைவருக்கும் வணக்கம். நம்ம குறில் நெடில் வேறுபாடு அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது அதனுடைய கண்டினியூஷன் தான். குறில் நெடில் அப்படின்றது என்னது, ஒரு எழுத்தை நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒலிக்கக்கூடிய கால அளவை வச்சு தான் நம்ம அது குறில் எழுத்தா நெடில் எழுத்தா அப்படின்றது சொல்கிறோம். பாருங்கள், நம்ம எழுத்துக்களில் உயிரெழுத்து மெய்யெழுத்து அது நம்ம பார்த்துருப்போம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது, ஆல இருந்து அவு வரைக்கும். அதே மாதிரி உயிர் மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 இருக்குது. ஓகேவா? உயிரெழுத்துக்கள்லையும் நம்ம குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கலாம். உயிர் மெய் எழுத்துக்களை நம்ம குறில் நெடில் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஓகே, இப்போ உயிர் எழுத்துக்களில் 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது, 7 நெடில் எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் உயிர் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 12. அப்போ உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. அடுத்தது பாருங்கள், உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்றது என்னது? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்து மொத்தம் 18. இது ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ மெய் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் கால அளவு அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை தான். ஓகேவா? ஆயுத எழுத்துக்கு எப்படி நம்ம அரை மாத்திரை சொல்கிறோமோ அதே மாதிரி வெறும் மெய் எழுத்து இக்கு முதல் இன் வரைக்கும் உள்ள மெய்யெழுத்தினுடைய கால அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை தான். ஸோ உயிரும் நம்ம எப்படி நம்மளுடைய உயிர் மூச்சு காற்றும் உடலும் எப்படி இணைந்து இருக்கோ அதே மாதிரி உயிரும் மெய்யும் இணைந்த எழுத்துக்கள் தான் உயிர் மெய் எழுத்துக்கள். அது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 216 எழுத்துக்கள் இருக்குது. இதையும் நம்ம உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். அப்போ உயிர்மெய் குறில் மொத்தம் 90 எழுத்து. இந்த 90 எழுத்துன்றது என்ன கவுண்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? உயிர் மெய் குறில் தானே. அப்போ உயிரில் உள்ள குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. அப்போ அந்த 5 இன்ட்டு மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18 எழுத்துக்கள் இருக்குது. இது ரெண்டே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மொத்தம் 90 எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி உயிர் மெய் நெடில், இங்கே உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 18 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இது ரெண்டனுடைய பெருக்கல் தொகை தான் 126. அப்போ உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்து 5 இருக்குது, நெடில் எழுத்து 7 இருக்குது. உயிர் மெய் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் 90 இருக்குது, நெடில் எழுத்துக்கள் 126 இருக்குது. ஸோ குறில் நெடில்ன்றது நம்ம ஆல்ரெடி எதை வச்சு பார்த்துருக்கோம்? அது ஒலிக்கக்கூடிய கால அளவு அப்படின்றத வச்சு பார்த்துருக்கோம். அப்போ உயிர் எழுத்துக்களுக்கான கால அளவு உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது குறிலாக இருந்தால் 1 மாத்திரை, நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை. அதே மாதிரி வெறும் மெய்யெழுத்துக்கள் அதுக்கான கால அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. உயிரும் மெய்யும் இணைந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அதுக்குமே குறிலுக்கு 1 மாத்திரை, நெடில் அப்படின்னா 2 மாத்திரை அளவு